அவகோடா. இன்னைக்கு அவகோடா செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். அவகோடா வெட்டி, இதுதான் செல்லாங்க அவகோடா. இதை சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா க்ரீம் மாதிரிக்கு செய்து போட்டு கொடுக்கலாம். இப்போ செய்வோம் பாருங்கள். அதை இந்த கட் பண்ண போகிறோம். இப்படி கட் பண்ணி இங்கே இப்படி பார்த்தீங்க இதுக்குள்ள இருக்குது. இப்படி கரண்டியால் அப்படி வலிச்சு இப்படி வலிச்சு எடுத்து நல்லா இதாக இருக்கும், க்ரீம் மாதிரி இருக்கும். அவகோடா பாருங்க, இது இப்போ க்ரீம் மாதிரி இருக்கும். இது கரண்டியால் வச்சு இப்படி வலிக்கும்போது இப்படி வரும். வலிச்சிடுங்க. இது என்ன விதையா? இதுதான் விதை. இது எடுக்கக்கூடாதா? இது எடுக்கக்கூடாது. இதை எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க அந்த க்ரீமியை மட்டும்தான் எடுக்கணும். அது அடிக்கக்கூடாது, பாவம். அது அப்படியே சின்ன சின்ன அப்படி நினைக்கிறது. இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படியே கரைச்சி அப்படியே அமர்த்தி கரைச்சி எடுக்கணும். என்ன சரிங்க லட்சு? இல்லை மிக்சி இருந்துச்சுன்னா மிக்சிலையும் இதை அடித்து எடுக்கலாம். இல்லாட்டி இப்படி கையிலேயே நல்லா நசிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்படி நல்லா நசிச்சு எடுக்கணும். நல்லா மாமாரிக்கு இங்கே பாருங்கள் எப்படி இந்த குறப்பு இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்க. என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சம் சுகர் சேர்க்கணும். கொஞ்சம் சுகர் இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரிக்கு. சில ஆட்களுக்கு விருப்பம் இருக்காது சீனி சுகர் பார்த்து. அப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி. உங்களுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம். அப்போ கொஞ்சம் நான் அங்கே பால்மா எடுத்துருக்கேன். இது பால்மாவா? இது அங்கர் இருக்கலாம், ரத்தியம் இருக்கலாம். பால்மா பாலை விட்டாலும் நல்லா இருக்கும். எனக்கு பால் கிடைக்கல, அதனால மாப்பிட்டு எடுத்துருக்கேன். இன்னைக்கு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா கட்டி விழாமல் கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு நல்லா விருப்பமாக இருக்கும். லீவு நாடுகளில் செய்தால் நல்லா சாப்பிடுவேன் விரும்பி. அப்போ ஐஸ்கிரீம் ரெடி. ஐஸ்கிரீம் ரெடி. பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி. கொடுங்க. எப்படி இருக்கு? அப்போ எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஐ நைஸ். தேங்க்யூ. அவகோடா செய்து பாருங்கள் வீட்டில். எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் நல்ல விருப்பமாக இருக்கும். தேங்க்யூ.